நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி, குரோதி வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? தேய்பிறை அஷ்டமி. யாரை வழிபடலாம்? கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபாடு உண்டாகும். பயணம் தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களே, செல்வ சேர்க்கைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும். யூக வணிகத்தில் விவேகத்துடன் செயல்படவும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்தில் புரிதல் உண்டாகும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதணிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சிம்ம ராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். திடீர் பயணங்கள் மூலம் அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சக ராசி அன்பர்களே, சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு இழுபறியான சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பொறுமையுடன் செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். சர்வதேச வணிகத்தில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இடுப்பு வலி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள்.